விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறது. அந்த விவசாயத்தை நிலைத்தன்மையுடன் முன்னேற்றுவதற்கு உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. மண்ணின் வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் விளைச்சலை அதிகரிக்க உதவும் இந்த துறையில் தனது ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் பெரும் பங்களிப்பை வழங்கி வரும் டாக்டர் நடராஜன் சார் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பல இந்த மாதிரியான டீலர்ஸ் மீட் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, பல துறைகளில் பல நிறுவனத்தில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதை தவிர இங்கே ஏதாவது புதுசாக கிடச்சிருமா, புது நம்பிக்கை கிடைக்குமா, ஏதாவது புது ப்ராடக்ட் கிடைக்குமா, கிடைக்கிற மேஜிக்னால நம்ம வாழ்க்கையும் ஃபார்மரோட வாழ்க்கையும் மாறுமான்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் பயோ பெஸ்டிசைடு ஓவர்வியூ. அதாவது இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும், அதேமாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி அந்த பிஸ்னஸை நம்ம எப்போ பண்ணணும், எங்கே பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், இது எல்லாமே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிராமினஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு கசாப் கடை ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா, அது வந்து அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை வந்து அவருக்கு வந்து நெகட்டிவாக? ஏன்னா அங்கே நிறைய பேர் பிராமினஸ் தான் இருக்காங்க, கம்மியான பேர் தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மட்டன் ஷாப் வைக்கும்போது அவரால் வந்து எப்படி அங்கே வந்து சர்வே பண்ண முடியும்? ஸோ இது வந்து பார்க்க வந்து நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல வேறு யாருமே கடை போடல. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி அவர் போடும்போது அவரால் அங்கே சக்ஸஸ் ஆக முடியுது. அந்த மாதிரி தான் இந்த இயற்கை விவசாயமும் இந்த பயோ ஃபெர்டிலைசர் பயோ பெஸ்டிசைடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யாருமே பண்ணல, யாருமே வாங்கலை அப்படிங்கிறத விட நாம் இது பண்ணும்போது ஆப்ஷன் எங்கேயும் கிடையாது, நம்மகிட்ட தேடி வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் சாப்பிட தான் போகிறோம். நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மக்கள் தொகை பெருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் வந்து தேவை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஸோ அந்த விவசாய நிலம் குறைய ஸோ மகசூல் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் கண்டிப்பாக தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தா ஸோ ஃபெர்டிலைசர் எப்படி இருக்குது? ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு 10 வருஷமாக வந்து ஒவ்வொரு ஏக்கர் எடுத்துகிட்டு ஒரு ஏக்கர் ஃபுல்லாக வந்து கெமிக்கல் போட்டுகிட்டே இருக்காங்க, இன்னொரு ஏக்கரில் ஃபுல்லாக வந்து பயோ போட்டே இருக்காங்க. ஆனால் ஒரே கிராப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ரொட்டேஷன் கிராப் கிடையாது. ஒரே கிராப் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கலை சேஞ்ச் பண்ணல. 10 வருஷமாக ஒன்றே தான் 2க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்ட இடத்துல நல்ல விளைச்சல் வருது, பயோ போட்ட இடத்துல விளைச்சல் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 10 வருஷத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மாறுது. இப்போ ஃபெர்டிலைசர் போட்டு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகசூல் வராமல் போயிடுது. ஸோ அந்த மண் வந்து மலட்டுத்தன்மையாக மாறிட்டுருக்கு. ஸோ ஒரு மண் வந்து உயிருள்ளதாக மாறணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவையானது மைக்ரோப்ஸ். ஒரு மண் வந்து உயிருள்ளதா உயிரற்றதா நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்லேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தது அது இது அப்படிங்கிற கான்செப்டில் மண் கல் அப்படிலாம் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அந்த மண் வந்து உயிருள்ள மண்ணாக இருந்தால் தான் அந்த உயிரிலேருந்து இன்னொரு உயிர் வர முடியும். இப்போ நம்மளோட உடம்புல ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது தான் அது உள்ளே இருக்கக்கூடிய பாப்பாவும் உயிரோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மண் வந்து உயிரோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மண்ணை வந்து இன்னொரு உயிரை அதால் வளர்த்த முடியும். ஸோ அடுத்த ஸ்லைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து தேவை இருக்குது, 70% வந்து இன்னும் தேவை இருக்குது மக்களுக்கு. ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து 70% நம்ம அதிகப்படுத்தணும். அதை அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தவிர பயோ ஃபெர்டிலைசர். ஸோ அந்த பயோ ஃபெர்டிலைசர் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடு வந்து காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எவ்வளோ தேவை, மக்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது 2050 அப்படிங்கிறது இந்த ஒரு கணக்கு வழக்கு காமிக்குது உங்களுக்கு. அதாவது 9.7 மில்லியன் வந்து தேவை இருக்குது அப்படி. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இதில் வந்து இந்த பயோ ப்ராடக்ட், ஸோ காமனாக பயோன்னு சொல்கிறோம். என்னென்னலாம் பயோ ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு இது போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பயோ ஃபர்டிலைசர், பயோ ஸ்டிமுலன், அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ப்ராடக்ட். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து மார்க்கெட். இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும், இது பிஸ்னஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 2024 இவங்க சொல்கிறது 15.29 பில்லியன் குளோபல் லெவலில் பயோ ப்ராடக்ட் அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே 2030 இது வந்து எவ்வளோ அதிகம் ஆகும்னா 44 பில்லியன் வந்து அதிகம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் மார்க்கெட் பற்றி நம்ம பேசலை. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், குளோபலில் எல்லாருமே பயோ பண்ணுறாங்க, இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட், ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ பில்லியன்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம மார்க்கெட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 573 பில்லியன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே 2032 1643 பில்லியன் வந்து நடக்கும்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ பர்சன்ட், 14% வந்து அதிகாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது இந்த மாதிரி சேட் இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் உண்மையா, எங்கே எல்லாம் சேல் பண்ணுறாங்க? ஏன்னா நம்ம டீலர்ஸ் எல்லாருமே ஒரு லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம். இவ்வளோ சேல் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன தேவை, ஸோ நம்ம எங்கே பண்ணணும், பிஸ்னஸ் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். ஸோ அந்த பிஸ்னஸ் படி பார்த்தீங்கன்னா, ஸோ பயோ ஃபர்டிலைசர் எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னா இந்த செரல்ஸ் அண்ட் கிரைன்ஸில் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நெல் செடி, கோதுமை, ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அதிகமாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் சீட்ஸ், அதுக்கப்புறம் அதர் ப்ராடக்ட் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இடத்த நம்ம கவர் பண்ணோம். இங்கே தான் வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோ பெஸ்டிசைட். ஸோ இந்த பயோ ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா 1.4 பில்லியன் வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துருந்தோம், டோட்டலாக வந்து 15 பில்லியன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 15ல் 1.4 தான் வந்து பயோ ஃபர்டிலைசர். இது வந்து எப்படின்னா ஒரு 9லேருந்து 10%. ஸோ பயோ ஃபர்டிலைசரோட மார்க்கெட் வந்து ஒரு 10% தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 90% வந்து பயோ பெஸ்டிசைட். ஸோ அந்த பயோ பெஸ்டிசைடில் எதெல்லாம் அதிகமாக சேல் ஆகுது, ஸோ மெயினாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறையா நீங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கிறது ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் வந்து ரெகுலராக மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் வந்து அதிகமாக மார்க்கெட் இருக்கும். இந்த பயோ ஃபர்டிலைசரில் எது அதிகமான மார்க்கெட் இருக்கும், உங்களுக்கு வேம், அதுக்கப்புறம் என்பிகே, கன்சாசியா, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பயோ பெஸ்டிசைடில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ். ஸோ அந்த ஃபங்கஸ் தான் வந்து ட்ரைகோடர்மா விரிடே, பாக்டீரியா வந்து சூடோமோனாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதெல்லாம் உண்மையாகவே இருக்கா, இல்லை சும்மா இந்த டேட்டா போட்டுட்ருக்கீங்களா? இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் நிறையா இருந்திருக்கு, ஆனால் அந்த டிமாண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் கன்சியூம் பண்ணது ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எங்கே விற்கிறாங்க? ஆனால் நம்ம முன்னாடி நம்ம ஃபார்மருக்கு நம்மளால் விற்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊரில் அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ இருக்கிறதுலையே அதிகமாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் 13% வந்து அங்கே தான் வந்து பயோ மார்க்கெட் அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டை நம்ம வந்து தேடி பிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின். ஸோ இந்த மாதிரி நிறையா டேட்டா காமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் உங்கள் பிளேஸில் உட்காந்துருந்தா எனக்கு என்ன தோணுன்னா ஒரு 2 காமெடி தான் வரும். இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் சொல்கிற மாதிரி அந்த கல்யாணம் என்னப்பா 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் இருந்துச்சு, 1 கோடி அப்போ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோடியாக மில்லியனாக போட்டிருக்கோம், ஆனால் வந்து எதுவுமே இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தா, அந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தங்களை ஏமாற்றணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள ஆசை காட்டணும், நிறையா இந்த மாதிரி கோடியாக சம்பாதிக்கலான்னு ஆசை காட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அதில் வர ஹீரோ பேரும் நட்ராஜ் தான், என்னோட பேரும் நட்ராஜ் தான். ஆனால் இது அந்த மாதிரியான இல்லை.
ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த டேட்டா எல்லாமே இது வந்து நானாக ரெடி பண்ணதில்லை. எல்லாமே வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா. இதோட சாஃப்ட் காப்பி நான் சார்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க அது வாங்கிக்கலாம். அதோட சாஃப்ட் காப்பி புக் இருக்கும், என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீச் சார் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்காரு. சார் நினைப்பார் என்ன பொறுப்பு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்பீச்லேயே எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டா நெக்ஸ்ட் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப டெக்னிக்கலாக பேசி அதிகமாக பேசலை. ஸோ காமனாக என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய பயோ ஃபர்டிலைசர்ஸ், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, பாஸ்பேட் சாலிபிளைசர், பொட்டாஸ் மொபைலைசர், அப்புறம் பாஸ்பேட் சாலிபிளைசர், சல்பர் மொபைலைசர், மைக்ரோரைசா, கன்சாசியா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பயோ ஃபர்டிலைசர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் ஃபர்டிலைசர்ஸா? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அந்த ஒரு கார் காமெடி வர மாதிரி வரும் தம்பி ஆனால் வராதுங்கிற மாதிரி. இது ஃபர்டிலைசரா? ஃபர்டிலைசர் இல்லை. இது கண்டிப்பாக ஃபர்டிலைசர் இல்லை. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வினையூக்கி. நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய லேண்டில் ஃபர்டிலைசர் இருக்கணும். எதுக்காக இந்த ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படுது? ஸோ காமனாக வந்து நம்மளுடைய சாயிலில் பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கணும், பொட்டாஸ் இருக்கணும், இந்த சல்பர் இருக்கணும். அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய இதை போடணும். எதுக்காக இதுக்கு முன்னாடி பல வருஷமாக நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். அந்த கெமிக்கல் பல வருஷமாக யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நம்ம சாயிலில் அது ஒரு பொல்யூஷனாக ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு கெமிக்கல் நம்ம கொடுக்கும்போது பிளான்ட்டால் 100% எடுத்துக்க முடியாது. அது ஒரு 70%லேருந்து 80% எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய 20லேருந்து 30% இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த யூஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு 70 வருஷமாக நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே எவ்வளோ 30% சேவ் ஆகி உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த மாதிரியான சாயிலில் நீங்கள் பயோ யூஸ் பண்ணும்போது அந்த யூஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாம் அதை அன்அவைலபிள் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் அவைலபிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் வேலை. ஸோ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது. நம்ம காற்றுல ஒரு 72% வந்து நைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்குது. அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதற்கு பேர் தான் ஃபிக்ஸிங். ஸோ மீதியெல்லாம் பாஸ்பேட் சாலிபிளைசிங் பாக்டீரியா, பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா. ஸோ இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா சாலிபிளைஸ் பண்ணோம், மொபைலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி சாயிலில் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஃபார்மருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிறது ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் பண்ணுங்கள். அவள சாயில் டெஸ்ட் பண்ணலனாலும் அவங்கக்கிட்ட உட்காந்து கேளுங்க, அவங்க ப்ரீவியஸாக என்ன ஒர்க் பண்ணாங்க, என்ன கிராப் போட்டாங்க, என்னென்னலாம் அவங்க கெமிக்கல் அப்ளை பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் அவங்க டிஏபி யூஸ் பண்ணியிருக்காங்க, யூரியா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் போட தேவையில்லை. பட் அதே அவங்க போடவே இல்லை, நான் ஆர்கானிக்காகவே பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே விளைச்சல் வரலைன்னா திரும்ப நீங்கள் ஆர்கானிக் கொடுத்துட்டே இருந்தாலும் விளைச்சல் வராது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த சாயிலை என்ரிச் பண்ணும். சாயிலை என்ரிச் பண்ணோன்னா எப்படி பண்ணும்? இந்த மாதிரி டிஏபியோ யூரியாவோ, நீங்கள் டிஏபி, இந்த பாஸ்பரஸ், பொட்டாஸ், சல்பர் எல்லாத்தையும் மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் எல்லாத்தையும் போட்டால் தான் அந்த சாயில் என்ரிச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பயோ ஃபர்டிலைசர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எடுத்த உடனே பயோ ஃபர்டிலைசர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபர்டிலைசர் இல்லை. இதை போடுறதுனால உடனே விளைச்சல் கிடைக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். இது வந்து எப்படி பண்ணுது? உங்கள்கிட்ட சொன்ன இல்லைங்களா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து காற்றுல வந்து நைட்ரஜன் நிறையா இருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த நோடல்ஸ் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து ரைசோபியமில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பாஸ்போர்ட் சாலிபிளைசிங் பாக்டீரியா, இது வந்து நான் சிம்பயோட்டிக். இதுவும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவும் சேம் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனையும் நம்ம சாயில் இருக்கக்கூடிய சம் நைட்ரஜன் கண்டென்ட்டையும் கன்வெர்ட் பண்ணி அது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட். இது நான் சொன்ன அந்த பாஸ்பேட் சாலிபிளைசிங் அண்ட் பொட்டாஸ் மொபைலைசர். ஸோ இது வந்து பார்த்தா சாயில் ஆல்ரெடி உங்களுக்கு பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஸ் கண்டென்ட் இருந்தால் அந்த கண்டென்ட்டை இதை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்.
இது வேம். ஸோ வேம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வேம் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் சரி, பயோ யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வேம் வந்து என்ன பண்ணுது, இது ஒரு மிகப்பெரிய வினையூக்கியாக இருக்குது. வேம் வந்து ட்ரஃப் டாலரண்ட், இப்போ தண்ணி இல்லாத டைமில் தாங்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்போராக இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்போர் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த வேம் வந்து சாயில் வந்து ரூட் நிறையா வந்து க்ரோ ஆகும். காமனாக ரூட்டு நிறையா க்ரோ ஆனாவே பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இந்த வேம் யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா பிலோ கிரவுண்டு இன்டர்நெட். நம்ம இன்டர்நெட் என்ன சொல்லணும், நிறையா கனெக்டிவ் பண்ணுற மாதிரி இது பிலோ கிரவுண்ட் சாயிலுக்கு கீழே வந்து ஒரு வேரையும் இன்னொரு வேரையும் கனெக்ட் பண்ணும். ஒரு செடியை நீங்கள் ஒரு ஏக்கரில் போடுறீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் இல்லாமல் பார்க்குறது இந்த வேம் போட்டிங்கன்னா ஒரு வேருக்கும் இன்னொரு வேருக்கும் இன்டர் கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு செடியை பிச்சா அந்த செடியோட வேர் கடைசி இருக்கக்கூடிய செடிக்கும் அந்த வேர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதனால் என்னென்னா ஒரு செடியில் வந்து அதிகமான நியூட்ரியன்ட் இருக்குன்னா அந்த நியூட்ரியண்ட்டை இன்னொரு செடிக்கு இது கடத்தும். ஸோ அந்த பவர் அதுக்கு இருக்குது. இன்னொன்று, இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் அதிகப்படியான ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ கொடுக்கும்போது அது வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுன்னா அதோட வேரில் வந்து சேமித்து வைக்கும். இது வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேரோட சேர்ந்து இந்த மைக்ரோப்ஸ் வளரும், ஃபங்கஸ். அதே டைமில் செடிங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ட் எல்லாம் இது சேமித்து வைக்கும். இதுக்குள்ளாரியே செல்லுக்குள்ளாரியே இது என்ன பண்ணுன்னா ஒரு செல்லுக்குள்ளார அந்த சாப்பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ வந்து அதுக்கு இப்போ நம்ம உடம்புல கொழுப்பு சத்து இருக்கிற மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ரத்தத்தில் நம்ம கொழுப்பு எப்படி படிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி இதில் சாப்பாடெல்லாம் செல்லுக்குள்ளே படிஞ்சிருக்கும். எப்போ வந்து செடிக்கு தேவையோ அந்த டைமில் அந்த ஃபுட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து வேம்க்கு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ எந்த இது போட்டாலும், கெமிக்கல் போட்டாலும், எது போட்டாலும் அது எடுத்து பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுல வேம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால தான் வேம் ஒரு பெரிய ப்ராடக்டாக இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அதே மாதிரி காமனாக பயோ பெஸ்டிசைட்ஸ். ஸோ பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது காமனாக ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ட்ரைகோடர்மாவும் சூடோமோனாஸும். அதை தவிர வேறு என்னென்ன இருக்குது? ஸோ மெட்டாரிசியம், பிவேரியா பேசியானா, வெர்டிசிலியம், ஆம்ப்ளோமைசிஸ், பாஸ்லோமைசிஸ், அப்புறம் பேஸ்லர் துரிஜென்சிஸ், பிடி. ஸோ இந்த மாதிரியான பயோ பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே மெயினாக பயோ பெஸ்டிசைடு எல்லாமே ஃபங்கஸ். சிலதை தவிர இந்த பிடி ஃபங்கஸ் இல்லை, அதே மாதிரி சூடோமோனாஸ் இல்லை. ஸோ இது நெக்ஸ்ட். ஸோ இது எப்படி வேலை செய்யுது? நம்ம வந்து பார்த்தோம் பயோ ஃபெர்டிலைசர் பார்த்தோம், அது வந்து ஃபெர்டிலைசரே கிடையாதுன்னு சொல்லிட்டோம், அது ஒரு வினையூக்கின்னு சொல்லிட்டோம். பயோ பெஸ்டிசைட்ஸ் எப்படி வேலை செய்யுது? இந்த பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி மேலே வந்து க்ரோ ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்லலாம் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ ஃபங்கல் மாதிரி ஏதோ ஸ்கின் அலர்ஜி வந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம், க்ரீம் கொடுப்பாங்க. அந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து சரியாயிடும். ஆனால் நாம் அப்படியே கண்டுக்காம விட்டால் நம்ம உடம்பு ஃபுல்லாக சொறி மாதிரி படவி நாமளே இறந்துருவோம். அதே சேம் தான் ஒரு சின்ன பூச்சிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அதே நமக்கு வர மாதிரியான ஒரு இது தான் அதுக்கு அப்ளை பண்ணுறோம். அது வந்து டாக்டர்கிட்ட போய் சரி பண்ண முடியாது, நம்மளை மாதிரி மருந்து போட முடியாமல் அது இறந்துருது, நாம் அதை சரி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைகோடர்மா விரிடே. இந்த ட்ரைகோடர்மா விரிடே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வளர இடத்துல மற்ற எந்த ஃபங்கஸையும் வளர விடாது உங்களுக்கு. ஸோ அது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெஸ்டிசைட், இது வந்து ஒரு ப்ராப்ளம் தரக்கூடிய ஒரு கிருமி. இது நம்ம வளரும்போது இது ஃபுல்லாக வளர்ந்துருது, இதை வளர விடாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் ட்ரைகோடர்மா விரிடே போட்டிங்கன்னா எந்த பேத்தோஜனும் வந்து வளர விடாமல் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட், இதுதான் வந்து என்டமோபேத்தோஜெனிக் ஃபங்கஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி அதோட செல்லு மேலே போய் வளரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கொனிடியம், அதாவது ஒரு ஃபங்கஸ் போய் மேலே உட்காந்துருச்சுன்னா அது அப்படியே படர்ந்து ஃபுல்லாக வளர்ந்து அதை வந்து சாகடிச்சிடும். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த பிடி. ஸோ பிடி எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து என்னென்னா கட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு கிறிஸ்டல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்து சாப்பிட்ணும். இப்போ பிடி வந்து நிறையா சாப்பிட்டா தான் போய் சாகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, இன்செக்டை வந்து கொல்லணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிடி கூட நீமை கலந்து அடிப்பாங்க. இப்போ நீம் போட்டால் வந்து ஆன்டி ஃபீடிங் ஆக்டிவிட்டி, அது போட்டால் அது சாப்பிடாது, சாப்பிடாம அது இறந்து போகும்.
இதுவும் பீட்டியும் நீமையும் கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிடலன்னா இதுக்கு உள்ளார போகாது. இது வந்து கட்டை தான் போய் கில் பண்ணும். அதோடைய வயிற்றுக்குள்ளார போய் கிழிச்சு தான் கில் பண்ணும். ஸோ அதனால் ஒவ்வொரு கெமிக்கலுமே நம்ம ஒவ்வொரு பயோவும் நம்ம கொடுக்கும்போது அதோட டைமிங், எந்த டைமில் அப்ளை பண்ணோம், எப்படி அப்ளை பண்ணோம், ஸோ அது எல்லாமே நம்ம முறையாக ஒரு ட்ரைனிங் தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த பயோ ஃபர்டிலைசர் ஃபீல்டில் நம்மளால வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும். ஸோ இப்போ ட்ரைகோடர்மானா என்ன க்ரீன் கலரில் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பிவேரியா என்ன கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட், இந்த பிவேரியா எப்படி க்ரோ பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம அரிசியிலேருந்து எடுத்திருக்கோம். அரிசியில் க்ரோ பண்ணி அதை வந்து பவுட்ரு எடுத்து அந்த பவுடர் ஒரு பூச்சிக்கு கொடுக்கும்போது அது எப்படி இறந்துருக்கு, அது மேலே பாடி ஃபுல்லாக ஒயிட் கலராக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ட்ரைகோடர்மா. முன்னே நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த பிளேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரோ ஆகிருக்கு. இது வந்து பேத்தோஜன், இது வந்து ட்ரைகோடர்மா. இது போடும்போது இது அப்படியே தான் இருக்குது, இது வளரவே விடாமல் சஃபர் பண்ணுது. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெட்டாரிசியம் வந்து அப்ளை பண்ணி ஃபீல்டில் வந்து கலெக்ட் பண்ண இன்செக்ட்லாம் எப்படி டெத் ஆகிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட், இதெல்லாம் இந்த ப்ராசஸிங் எப்படி வந்து பயோ ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பயோ பெஸ்டிசைட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ இந்த கனிஷ்கா ஆர்கானிக் என்ன, அது எதுக்காக இங்கே வந்திருக்கோம். கனிஷ்கா ஆர்கானிக் எல்லாம் நினைக்கலாம் சார் காசு கொடுத்துருக்காரு கூப்பிட்ருக்காரு வந்திருக்கோம். அப்படி இல்லை. சார் வந்து பார்த்தா இந்த இதில் இப்போ நம்ம ஆழ்வார் சொன்ன பூச்சி வெரைட்டியாக இருக்கலாம், இல்லை பஞ்சகாவியாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எடுத்து பண்ணுறாரு. ஓகேங்களா. இப்போ எப்படி எதனால் நாமளே வீட்டில் பண்ணிக்கலாமே, இங்கே எதுக்கு இவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கணும். எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட். எல்லாமே நம்மளால சொன்னதை அவரும் பண்ணுறாரு, நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட். ஆனால் அவர் சொல்லியிருப்பாரு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கைப்பிடி மண்ணள்ளி போடணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அந்த ஒரு கைப்பிடி மண்ணு தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாங்க. அது வந்து பெருகும். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அதில் போடும்போது பெருகி உற்பத்தியாகி உங்களுக்கு நல்லது கொடுக்கும். நீங்கள் அந்த மண் வந்து விஷத்தை போட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்ல மண்ணுன்னு தெரியுமா, அதில் நன்மை பயக்கும் பாக்டீரியா தான் இருக்குன்னு தெரியுமா, அதில் தீமை பயக்கிறது இருக்கலாம்ல. ஸோ அந்த மண் வந்து எடுக்கிறது வந்து எல்லா ஃபார்மருக்கும் நல்ல மண் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் எங்கள் லேபில் வந்து க்ரோ பண்ணி அந்த மண்ணில் என்னென்னலாம் இருக்குமோ அதை நம்ம செப்பரேட்டாக லேபில் க்ரோ பண்ணி அதை இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக ஒரு நல்லா செக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே அவரோட சக்ஸஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி பூச்சி வெரைட்டியும் இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி வந்து பயோ ஃபர்டிலைசர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், இது வந்து பயோ பெஸ்டிசைட். ஸோ இந்த பயோ பெஸ்டிசைட் எப்படி பண்ணுறோம், சேம் அதே தான். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மைக்ரோபியல்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா மைக்ரோப்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 105 நாள். இப்போ நமக்கு எப்படி 100 வருஷம் நம்ம உயிரோடு இருப்போம்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து 105 நாள் தான் உயிரோடு இருக்கும். அந்த மைக்ரோப்ஸை ரெடி பண்ணி எல்லோரும் அப்படியே கொடுப்பாங்க. ஏன்னா குறைஞ்ச விலையில் கொடுக்கறதுனால அவங்க தரமாக இல்லாமல் கம்மியாக அப்படியே வந்து லாபத்துக்காக அப்படியே வந்து பேக் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த மைக்ரோப்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்தா கூட அது 105 நாள் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க பேக்கெட்டில் போட்டு அடைச்சி கொடுக்கும்போது அதெல்லாம் மூச்சு விட முடியாமல் ஒன்றும் முடியாமல் அதில் pH கரெக்டாக இல்லாமல் அது ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ இறந்துடும். ஸோ எல்லா பயோ ஃபர்டிலைசரும் நல்லது தான், நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். ஆனால் அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வித்தின் 1 month or 3 monthக்குள்ளார யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ டீலர்ஸால் வித்தின் 1 மாதத்தில் சேல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாங்கி 1 வருஷமோ 2 வருஷமோ வச்சா தான் உங்களால் சேல் பண்ண முடியும். அப்படி வந்து நீங்கள் நம்பி பல கம்பெனிகளில் வாங்கும்போது அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, சும்மா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பேக் பண்ண மெட்டீரியல் 1 மாதத்தில் 2 மாதத்தில் ஒன்றுமே இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணியை வாங்கி ஃபார்மர் அடிக்கும்போது அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறதுக்கு தான் ஒரு நல்ல ஃபார்முலேஷன் பண்ணி நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ ஃபார்முலேஷன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு நம்ம வீட்டில் செஞ்சால் 1 வாரத்தில் கெட்டுரும். ஆனால் வெளியே வாங்கிறது அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி. ஸோ தண்ணி நம்ம அடைச்சி வைக்கிறோம், இது 6 மாதம் செல்ஃப் லைஃப் இருக்குது. எப்படி செல்ஃப் லைஃப் இருக்குது, ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்லேயும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபார்முலேஷனாக கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்முலேஷன் தான் இங்கே வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்கோம், பர்டிகுலர்லி டீலர்ஸ்க்காக. ஏன்னா ஃபார்மருக்கு நம்ம டைரெக்டாக கொடுத்துடலாம்.
ஏன்னா அவங்க வாங்குறவங்க ஒரு வருஷம் வைக்க போகிறதில்ல, அவங்க வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளார யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எங்கே மட்டும் வாங்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலேஷன் யாருக்கு வேணும்னா கண்டிப்பாக டீலர்ஸ்க்கு வேணும். ஸோ டீலர்ஸ் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது அவங்கள நம்பி பண்ணும்போது அந்த ஃபார்முலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோப்ஸ். ஸோ அந்த மைக்ரோப்ஸ்லாம் எல்லா மைக்ரோப்ஸுமே வேலை செய்யாது. ஸோ நம்ம செலெக்ஷன் பண்ணணும், அதை கரெக்டாக இடத்துல பதப்படுத்தி வைக்கணும். ஸோ லாங் டைமில் எப்படி பதப்படுத்தி வைக்கிறது, ஸோ அதெல்லாம் இந்த ஸ்லைட். நெக்ஸ்ட். ஸோ இது ப்ராசஸிங். நான் சொன்ன மாதிரி இந்த சாலிட் இது வந்து பயோ பெஸ்டிசைடு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக சொல்லணுன்னா நம்ம வீட்டில் வந்து தயிர் புரையோத்தர் தான். ஓகேங்களா? நம்ம எப்படி தயிரை வந்து பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலை காய்ச்சிட்டு, பாலை எதுக்கு காய்ச்சுறோம், ஆல்ரெடி அந்த பாலில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சாகடிக்கிறதுக்காக நம்ம நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது அந்த கூல் பண்ணுறோம். அதாவது ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பொறையை வந்து நம்ம அதில் வந்து போடுவோம். அது போட்டுட்டு மூடி வைக்கும்போது அது ஃபுல்லாக பெருகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட். சேம் அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஒரே டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணுறோம். ஸோ இங்கே பால் வந்து ஒரு மிகப்பெரிய மீடியா. ஸோ இதுக்கு ஒரு காமெடியாக சொல்லணுன்னா, உங்களுக்கு மறைந்த நடிகர் பார்த்தீங்கன்னா விவேக் இருக்கார் இல்லையா, அவரோட முதல்ல ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி வந்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படிங்கிற ஒரு காமெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, எதுக்காக இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஊற்றுறாங்க? ஸோ எதுக்கு பால் ஊற்றுவாங்கன்னா, அதுவும் புதைச்ச இடத்துல தான் ஊற்றுவாங்க. ஸோ எரிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அங்கே புதைக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாடி இருக்குது, அந்த பாடி டீகம்போஸ்ட் ஆகணும். டீகம்போஸ்ட் ஆகணும்னா மைக்ரோப்ஸ் உள்ளே வரணும். ஸோ நீங்கள் பாடியை புதைச்சிட்டு அது அப்படியே தான் இருக்கும். டீகம்போஸ் ஆகலான்னு நாத்தடிக்க ஆரம்பிக்கும். அந்த டீகம்போஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பாலை ஊற்றும் போது அந்த பால் கெடும்போது, பால் எப்படி கெடும்னா மைக்ரோப்ஸ் வரதுனால. பால் வந்து மிகச்சிறிய மீடியா. அந்த மீடியானா ஒரு வளர்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ அந்த நீங்கள் பாலில் ஊற்றும்போது இப்போ அந்த இடத்துல எல்லா மைக்ரோப்ஸும் தேடி வரும். அப்படின்னா அங்கே இருக்க மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இனப்பெருக்கம் அடையும். ஸோ அதை அடையும் போது உங்களுக்கு சீக்கிரமாக பாடி வந்து டீகம்போஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த பாலில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, தயிர் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பால் மாதிரியான ஒரு மீடியா தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ பால் பவுடர் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட பவுடர் இருக்கும். அந்த பவுடரை போட்டு நம்ம வந்து மீடியாவை ரெடி பண்ணிவிட்டு மைக்ரோப்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு டைப் ஆஃப் மைக்ரோப்ஸை மட்டும் க்ரோ பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஃபார்மில் க்ரோ பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா, ஆன் ஃபார்ம் ப்ரொடக்ஷனில் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ 200 லிட்டர் ட்ரம் எடுத்துகிட்டு அதில் ஜாகரி வெள்ளத்தை போட்டு ஈஸ்டெல்லாம் போட்டு க்ரோ பண்ணுவாங்க. அதில் ஒரு டைப் தான் வளரும்னு தெரியாது. அதில் வந்து 100 பாக்டீரியா இருக்கும், 1000 பாக்டீரியா இருக்கும். ஸோ ஆனால் இங்கே ஒரே ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா வளர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி பெஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுது. அதில் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ பியூராக இதை ஒன்று மட்டும் நம்மளால் க்ரோ பண்ண முடியும். நெக்ஸ்ட். ஸோ இதை ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க? நெக்ஸ்ட். ஸோ இதுதான் இப்போ அந்த பால் பவுடரில் பண்ணுறாங்க இல்லையா, பால் எப்படி பவுடர் பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே ட்ரையர்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதுலேயும் இந்த ப்ராடக்ட் ரெடியான பிறகு நம்ம பவுடரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் மூலிமா நம்ம பவுட்ரு பண்ணலாம். ஸோ ஒரு மிஷின் வந்து ஸ்ப்ரே ட்ரையர்னு சொல்லுவோம், இன்னொன்று லைஃப் லைசர்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஹார்வெஸ்டர். ஸோ இந்த மாதிரியான மிஷின்ஸ் மூலிமா நம்ம வந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து பியூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இருக்கிறத அப்படியே கூடாக கொடுக்காம பியூராக பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அதோட செல்ஃப் லைஃப் நிறையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் வச்சு சேல் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல்ஸ்லலாம் உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் ஒரு பயோ ப்ராடக்ட் தான். ஆனால் அவங்க எப்படி 3 வருஷம் செல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க? அதே தான் நாமளும் பண்ணுறோம். நம்ம இதில் 1 மாதம் கூட நிற்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2ஆவதாக இருக்குது இல்லைங்களா, லைஃப் லைசர்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை பவுட்ராக்குவாங்க. லிக்விட் அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பவுட்ராக்கும் போது அதோட செல்ஃப் லைஃப் 3 வருஷம் இருக்குது. மெடிக்கல் ஸ்டோரில் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் நாம் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சரில் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போ அக்ரிகல்ச்சர் இத்தனை நாளாக கொண்டு வரல அப்படின்னா வேல்யூ ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால யாரும் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து அதை முயற்சி எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ இருக்க ஃபார்மரோட மைண்ட் செட் தான் இங்கே ப்ராப்ளம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 10 கிராம் கொடுத்தா போதும்னு சொல்லுவோம். ஆனால் ஃபார்மருக்கு என்னென்னா அவங்களுக்கு 10 கிலோ போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும்.
இதை நம்ம 10 கிராம் கொடுத்து நீங்கள் 10 லிட்டரில் அடிச்சிங்க அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும். பார்த்தீங்கன்னா இப்போ குண்டூர் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில்லியில் வந்து த்ரிப்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். டெய்லியுமே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அவங்க ஸ்ப்ரே பண்ணலன்னா அவங்களால இருக்க முடியாது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி ஒரு நாள் நீங்கள் என்ன ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், இன்னொரு நாள் நாங்கள் கொடுக்குற பயோ பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது. இப்போ நம்மளால் என்னென்னா ஒரு 50% வந்து நம்மளால் கெமிக்கலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ நம்மளால் இம்மீடியட்டாக 100% ஒருத்தங்களை வந்து நம்ம வற்புறுத்தவும் முடியாது, பண்ணவும் கூடாது. இப்போ நம்மளுடைய ஐபிஎம் ஸ்ட்ராட்டஜி கூட என்ன சொல்கிறாங்க, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். எடுத்தோடனே யாரும் பயோ மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட்டை சொல்ல, எந்த ஆர்கனைசேஷனும் சொல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயோவை யூஸ் பண்ணுங்க. ஸோ காமனாக எல்லாத்துக்கும் த்ரெஷ்ஹோல்டு லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு செடிங்களுக்கும் அதே வந்து காப்பாற்றிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஒரு பூச்சி இருக்குன்னா ஒரு செடியில் ஒரு பூச்சி இருக்கலாம், 2 பூச்சி இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி இருக்கும்போது அதால் காப்பாற்ற வைக்க முடியாது. உங்களுக்கு அந்த 1, 2 இருக்கும்போது நீங்கள் வந்து பயோ ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ பயோ பெஸ்டிசைடை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே இடத்துல 10, 100 பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் நம்ம பயோ ரெக்கமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஒர்க் ஆகாது. ஃபார்மர் தலையில் துண்டு போட வேண்டியதான், உங்களை பார்த்து துரத்தி அடிப்பாங்க. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இது வந்து அவங்க ஃபார்மர் ஃபஸ்ட்டு உள்ளார போய் பார்க்கணும். அவங்களுடைய ஃபீல்டில் போய் பார்த்து என்ன ப்ராப்ளம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கைடன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான மீட்டிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட், ஸோ இதில் புதுசாக என்ன ஃபார்முலேஷன்ஸில் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து பயோபெஸ்டிசைடு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவலாக லைசன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் எல்லாம் ஃபார்முலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போலாம் வந்து ஒரு ரீசெண்டாக இருக்கக்கூடிய நல்ல காம்போஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ பயோ என்பிகே ப்ளஸ் ஸ்வாம், ட்ரைகோடர்மா விரிடேஸ் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், ட்ரைகோடர்மா அர்சியானம் பாஸ்லோமைசிஸ், இது வந்து நெமட்டோட்க்கு, ட்ரைகோடர்மா அர்சியானம் பாஸ்லோமைசிஸ் மெட்டாரிசியம், இது வந்து சாயில் இருக்கக்கூடிய எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ பிவேரியா வெட்டிசிலியம் பேஸ்ல தொரிஜியன்சிஸ் இதெல்லாம் உங்களுக்கு லெப்டோப்டர் அண்ட் பெஸ்ட்டுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ நம்ம எதுக்காக ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணோம், எதெல்லாம் பார்த்து ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான இதுதான் இது ஒரு நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்கில். ஸோ ஹை கான்சன்ட்ரேட்டட் மைக்ரோபியல் ப்ராடக்ட், ஸோ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோபியல் ஃபார்முலேஷன், அதாவது நல்லா கான்சன்ட்ரேட்டடாக ஒன்று. ரெண்டாவது வந்து நிறையா ஒன்று ஒர்க் ஆகலைன்னா இன்னொன்று. இப்போ நம்ம முன்ன காமிச்ச மாதிரி காம்பினேஷன் ப்ராடக்ட்லாம் கொடுத்தது. ஸோ கொனிடியல் ஸ்போர் ப்ரொடக்ஷன், இதை வந்து கொனிடியல் ஸ்போர் வந்து ஸ்போராக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா, லிக்விடாக பண்ணுறாங்களா. ஸோ அப்புறமேட்டு லாங் டேர்ம் செல்ஃப் லைஃப், நான் ரொம்ப டைம் சொன்னது உங்கள்கிட்ட அதுதான். லாங் டேர்ம் செல்ஃப் லைஃப் உங்களுக்கால உடனே விற்க முடியாது. டீலர்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் செல்ஃப் லைஃப் போட்டு கொடுத்தா தான் உங்களால் விற்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி, ஸோ 105 நாளில் சாகிற அந்த மைக்ரோப்ஸை 2 வருஷம் லைவாக வைக்கிறதுக்கு அது என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கா. காஸ்ட் எஃபெக்டிவ், ஸோ எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், அப்போ தான் வாங்க முடியும். அதிகமான காஸ்ட்டில் யாராலையும் வாங்க முடியாது. ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸ், ஸோ கேரண்டி குவாலிட்டி, ட்ரஸ்டட் பிராண்டு. ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பிஸ்னஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது 2 விஷயம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ்லேருந்து நமக்கு வந்து லாபம் வரணும். ரெண்டாவது வந்து சாட்டிஸ்ஃபைட், ஸோ சந்தோஷம் வரணும். ஸோ இதில் நம்ம கணேசன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவரோட பிஸ்னஸ் அவங்க ஃபேமிலி வந்து பல வருஷமாக இந்த டீலர்ஷிப்பில் தான் இருந்தாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைடு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊரில் ஒரு பெரிய கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவர் படித்தது மைக்ரோபயாலஜி. அவருக்கு பிஸ்னஸில் வருமானம் வருது, ஆனால் அவருக்கு அது சந்தோஷம் வரல. ஸோ நாம் இந்த மைக்ரோபியல்ஸில் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். அது பண்ணும்போது தான் இப்போ வந்து பார்த்தா அவரது வந்து லாபத்தை விட இப்போ பிராண்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு, இந்த கனிஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மற்ற எல்லாருமே அவங்கவுங்க டீலர் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். நான் 100 கோடி பிஸ்னஸ் பண்ணுறேன், 500 கோடி பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுடைய வேல்யூ என்ன, நெக்ஸ்ட் இயர் என்ன? இந்த வருஷம் அந்த கெமிக்கல் வந்தால் தான் உங்களுக்கு, அடுத்த வருஷம் உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சார் பில்ட் பண்ணுறது வந்து ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம ஒரு சந்தோஷத்தோடு பண்ணும்போது தான் இது சார் மாதிரி ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ தேங்க்யூ. உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாட்டின் அவசியத்தை மிகவும் தெளிவாக எங்களுக்கு புரிய வைத்தமைக்கு கனிஷ்கா ஆர்கானிக் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரின் சார்பாகவும் மதிப்பிற்குரிய டாக்டர் நடராஜன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். சார் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏதாவது டவுட்னா சார்கிட்ட கேட்கலாம். சார், நான் உலர்ன ஆர்கானிக்ஸ் மதுக்கூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து புழுவுக்கு வந்து மெட்டாரைசியம் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து வெள்ளைக்கு வந்து வெட்ரிஷியன் லக்கானி யூஸ் பண்ணுறோம். மெட்டாரைசியம், வெட்ரிஷியன் லக்கானி, பெவேரியா பேசியானா மூன்றையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா? சரி, இப்போ என்ன அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க? வண்டு, வெள்ளை, பின்ன ஃபங்கஸ், அந்த வெள்ளை அந்த இதில் படர்ந்து இருக்குல்ல, அது மூணுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா? ஸோ 3 காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இதில் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது அவர் என்ன அப்ளிகேஷன், இப்போ வண்டு அந்த மாதிரினா ஓகே. இப்போ இந்த மெட்டாரிசியம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சாயிலில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கிரப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரௌன் பிளான்ட் ஹோப்பர் அந்த மாதிரியான வண்டு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து மெட்டாரேசியம் வந்து வேலை செய்யும். இதே நீங்கள் வேறு லெப்டோப்டரான் பூச்சிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இலையை கடிச்சு சாப்பிடக்கூடிய பூச்சிங்களாம் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இப்போ எங்கள் தஞ்சாவூரை பொறுத்தவரை தென்னை தான் ஜாஸ்தி. தென்னையில் வந்து காண்டாமிருக வண்டு இருக்குது, பூன் வண்டு இருக்குது. இலை அடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சி அந்த இது இருக்குது. தேங்காயில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரப்பட்டார் சொல்லிட்டு ஒரு அது என்ன, அது சிலந்தி இருக்குது. இந்த 3 தாக்கத்தில் இப்போ நாங்கள் வந்து வெட்ரிஷியன் லக்கானியும் மெட்டாரேசியம் அனிஸ்பிளையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். அது கூட மீனமில் மிக்ஸ் பண்ணுறோம். ஓரளவு கண்ட்ரோல் இருக்குது. இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ட்ரிபிள் அட்டாக்குன்னு கொடுக்கலாமா? இல்லை, நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மீனமில் வந்து க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். இது வந்து பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் முன்னையே சொன்ன மாதிரி ஐபிஎம் ஸ்ட்ராட்டஜியில் இது கூட வந்து நீங்கள் வந்து இந்த ஃபெரமோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ காண்டாமிருக வண்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரமோன் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த லூர்லாம், அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எல்லாமே கலந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பயோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல இருந்தே அதை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து யூஸ் பண்ணோம். இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் பண்ணாமல் ஸோ நீங்கள் இது கூடவே வந்து கண்டிப்பாக இதுவும் ஃபெரமோன்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ப்ராடக்டை 3ஐயும் கலந்து வச்சு நம்ம இப்போ 1 மாதம் 2 மாதம் வந்து சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி கலந்து வச்சு நம்ம அந்த மாதிரி சேல் பண்ணலாமா? அதான். ஏன்னா இப்போ ஒரு விவசாயி கத்திரிக்காடு, தக்காளி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம இது மட்டும் கொடுத்தா மெட்டாரேசியமோ இல்லை பிடி ஃபேஸ்லெஸ் துரிஞ்சஸ் கொடுத்தால ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க மாட்டாங்குது. இப்போ இது 3ஐயும் கலந்து கொடுத்தா அது பெனிஃபிட் கிடைக்குது. ஒரு விவசாயினால் 3 இப்போ ஒரு 10 சென்ட் 20 சென்ட் போட்டிருக்கிறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு லிட்டரும் வாங்க முடியாது. இந்த 1 லிட்டரில் 3ஐயும் காம்பினேஷன் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாணயம் கொடுத்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மீனமில் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இது பர்மெண்டேஷன் நல்லா இருக்கிறதுக்கு. சில பேர் சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க, நான் மீனமில் கொடுக்குறேன். இந்த இது கூட அந்த மீனமில் மிக்ஸ் பண்ணால் வீரியம் நல்லா இருக்கு. அதனால தான் நான் மீனமில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக. எதனால் அப்படின்னு பார்த்தா இப்போ ஃபார்மருக்கு வந்து இப்போ ஒரு பூச்சி சாகிறது மட்டும் முக்கியம் இல்லை, உடனே வந்து க்ரோத்தும் கிடைக்கும். இப்போ வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான், வெறும் கெமிக்கல் கொடுக்காம அது கூட வந்து பார்த்திங்கன்னா மீனமிலமோ இல்லை ஹார்மோன்ஸோ அதாவது க்ரோத் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அது சாகிறது மட்டும் இல்லாமல் உடனே விளைச்சலும் கொடுக்கும். அப்போ ஃபார்மர் பார்த்தோன்னே அது சத்ததுனால உடனே நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இப்போ ஏலத்துக்கு தான் சார் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த மாதிரி வந்து சார் இந்த பூச்சி இந்த மாதிரி பூவில் எடுத்தோடனே அது கருகிக்குதுங்க சார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா வருது சார். அந்த பகுதியில் உடஞ்சி கட்டாகிட்டாயிடுச்சு. இதுக்கு வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம் சார்? அதோட சீக்கு சொரின்னு சொல்லுவோம்ல சார், அந்த ஏலக்காயில் சீக்குன்னு இருக்கும் சார். இந்த மாதிரி வந்துங்க சார். சரி, நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இது எல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறாங்க. நம்ம பயோ ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணும்போது தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் எடுத்துருச்சு. அப்போது ஃபெர்டிலைசர் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க, டிஐபி இதெல்லாம் போடணும்னு சொன்னீங்க. அது என்ன கெமிக்கல் போட சொல்கிறீங்களா இல்லை வேறு என்ன போட சொல்கிறீங்க?
அது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சாயிலில் ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் பண்ணோம். அந்த சாயில் டெஸ்ட்டில் போதுமான அளவு உங்களுக்கு பாஸ்பரஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் 2 டைப் ஆஃப் ரிசல்ட் கிடைக்கும், அவைலபிள் பாஸ்பரஸ், அன்அவைலபிள் பாஸ்பரஸ். நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ அன்அவைலபிள் பாஸ்பரஸ்னு எத்தனை % இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பயோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். கெமிக்கல் தான் பயன்படுத்தி கெமிக்கல் தான், அதாவது அது இல்லாத டைமில் கெமிக்கல் தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். கெமிக்கல் மட்டும்தான் ஃபர்டிலைசராக ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். அது இது ரெண்டையும் கலந்து கொடுக்கும்போது அதான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மண் வந்து உயிரோடு இருந்தால் தான் இன்னொரு உயிரை வளர்த்த முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோப்ஸ் தேவை. ஆரம்ப காலத்தில் எப்படி நல்லா வேலை செஞ்சது அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கூட மைக்ரோப்ஸ் இருந்தது. அதனால் கெமிக்கல் ப்ளஸ் மைக்ரோப்ஸோட கொடுக்கும்போது நல்ல விளைச்சல் கிடச்சிது. வர வர என்னாச்சு, வரும் காலங்களில் அந்த மைக்ரோப்ஸோட எண்ணிக்கை எல்லாமே குறைஞ்சிருச்சு. கெமிக்கலை யூஸ் பண்ணி எல்லாமே இறந்துருச்சு. இப்போ நம்ம போடும்போது அதெல்லாம் வரதில்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம மைக்ரோப்ஸ் என்ரிச் பண்ணுறோம். ஸோ பல வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாயிலையே ஃபோமிகேட் பண்ணுறாங்க. சாயிலை ஃபுல்லாக வந்து எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தமாக அதில் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இவங்க புதுசாக மைக்ரோப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, புது மைக்ரோப்ஸை கொடுத்து வளர்த்துறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ எது எப்போ கொடுக்கணும் அந்த இதை மட்டும் பார்த்து நம்ம கொடுத்தா போதுமானது. ஆனால் ஆண்டுதோறும் அது பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கெமிக்கல் உரம் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணுமா? அதான் நம்ம அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்டடி, அவங்க போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்களா, ஃபாஸ்ட்டு 10 வருஷம். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து எதாவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டடிக்கு பார்க்கணும். அவங்க ஒரு 5 வருஷமாக என்னென்ன மகசூல் பண்ணாங்க, எவ்வளோ ஈல்டு எடுத்தாங்க, போன வருஷம் என்னென்னலாம் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டாங்க, அது ஒரு டேட்டா பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும். அந்த ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி வந்து பாஸ்பரஸ், பொட்டாசோ, நைட்ரஜனோ இருக்கா இல்லையான்ட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் கொடுக்கலாம். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நடராஜன் சார், ப்ளீஸ் பி சீட்டட். சார் சாரி சார், நேரமின்மையின் காரணமாக நிகழ்ச்சியை தொடங்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் எண்டில் அதுக்காக டைம் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அந்த டைமில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.